வணக்கங்க. அங்கே ஒகேனக்கல் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாவே நாட்டு மாடு தாங்க. சரி யாருன்னா இங்கே விலைக்கு குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, ஊருக்குள்ள போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்குள்ள போய் பார்த்தோங்க. பார்த்தா எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நாங்க வந்து ஒயிட் கலர்ல பியூர் ஒயிட்ல வந்து கன்னுக்குட்டி இருந்தது. அத கேட்டோம். கேட்டதுக்கு 20,000ன்னு சொல்லி சொன்னாங்க. ரேட் கொஞ்சம் ஹெவியாவே சொல்றாங்க. சரி ஓகே. இன்னொரு இடம் போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே வேற இடம்லாம் போய் பார்த்துட்ருந்தோம். இது வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். பாருங்க எப்படி இருக்கு. எல்லாமே நாட்டு மாடு தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க எல்லாமே. அங்க தான் பண்ணை இருக்கு. போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க போய் கேட்கும்போது, மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும்லாம் எங்களால இருக்க முடியாதுன்னு சொன்னோனே, சரி வர மாடு வரைக்கும் பார்த்தோம். எல்லாமே செம்மையா இருந்துச்சுங்க. நாங்க கேட்டது அந்த பின்னாடி போகுது பார்த்தீங்களா, ஒயிட் கலர்ல கன்னுக்குட்டி. அதுவே 20,000ன்னு சொல்றாங்க. அப்புறம் சரி இன்னொரு இடம் போய் பார்க்கோன்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது, பெரிய மாடுலாம் வந்துச்சுங்க. அதில் ஒரு மாடு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இருங்க நான் உங்களுக்கு அது லாஸ்ட்டில் வந்து போடுறேன். ஏன்னா அது கிட்ட வர வர பயமாக இருக்குது. என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதோ வருது பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த மாடு. அதோட கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குது. அதெல்லாம் ரேட் கேட்டோன்னா எல்லாமே 60,000 70,000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. நாங்க மாடு பார்த்து வச்சுட்டு வந்துட்டோங்க. சரி இன்னொரு தடவை போகும்போது போய் ஏற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு கன்னுக்குட்டி மட்டும் பார்த்து பேசி வச்சுட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஏற்றிட்டு வந்துடுவோங்க. உங்களுக்கு இனிமேல் நாட்டு மாடு, ரேஸ் மாடு இதெல்லாம் வேணும்னா, நீங்கள் ஒகேனக்கல் சைட் போனீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே போய் பாருங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.